Ippon Sports Academy in Ramanathapuram district. As a founder and coach, he created 21 national judo players from our district. I request you to take over, sir. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இங்கு இந்த விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு சின்ன விஷயம், நம்ம மார்ச் பாஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த ஒலிம்பிக் டார்ச் அப்படின்றது பார்த்தோம். இந்த ஒலிம்பிக் டார்ச் எத்தனை பேருக்கு அந்த பசங்களுக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. எனக்கு இது வந்து ஒரு கனவாகவே இருந்தது. என்னோட ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயும் சரி, என்னோட காலேஜ் படிக்கிற காலத்துலேயும் சரி, எங்கே நம்ம அந்த ஒலிம்பிக் டார்ச்சை எடுத்து நம்ம அந்த ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றுவோமா அப்படி இல்லையான்றது. அது என்னோட ஸ்கூல்லையும் நடக்கலை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் அந்த டார்ச்சை பேரியர் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி என்னோட காலேஜ்லேயும் அது நடக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது எப்போ கிடச்சிதுன்னா, என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட் 2010 காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியாவில் நடந்துச்சு. அந்த காமன்வெல்த் கேம்ஸோட ஒலிம்பிக் டார்ச் வந்து மதுரைக்கு வந்துச்சு. ஸோ அப்போ தான் ஐம் நேஷ்னல் பிளேயர் இன் தி ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் இருந்து முதல் நேஷ்னல் பிளேயராக ஜூடோவில் வந்ததுக்காக எனக்கு அந்த டார்ச்சை ரிசீவ் பண்ணி மதுரையில் இருக்க SDID ஸ்டேடியமில் வந்து அதை நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த டார்ச்சை ரிசீவ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணது எனக்கு எங்கே கிடச்சிதுன்னா, என்னோட காமன்வெல்த் கேம்ஸில் 2010 ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக ரொம்ப தூரம் கனவுகளுக்காக பயணம் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு வேறு விதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இது எனக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மாணவர்களோட நம்ம ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டை வாசிச்சாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆனுவல் டே மீட்டில் மற்ற இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மீட்டில் மட்டும்தான் தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே, தன்னோட பேரண்ட்டுக்காக இருக்கட்டும், தன்னோட மகள் என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். உங்களோட பிள்ளைகள் வேர்ல்டு லெவல்லையும் நம்மளோட நேஷ்னலையும் ரெப்ரசன்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்றது என்னோட விருப்பம். அதே உங்களோட விருப்பமும் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் தங்களோட பிள்ளைகளை என்னோட ஸ்போர்ட்ஸில் வரணும், எனக்கு படிப்பும் வேணும் ஸ்போர்ட்ஸும் வேணும்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் தான் எதிர்பார்க்குறீங்களா? அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் ஒலிம்பிக்ஸ் இந்தியாவோட மெடல் லெவல் வந்து டாப்பில் போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் ரெஸ்லிங்கில் ஒரு பொண்ணு ஹரியானாவிலேருந்து வந்த ஒரு வீராங்கனை, அவங்க மெடல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சாக்ஷி மாலிக், அதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து மதிப்பு என்னவா இருக்கும்? ஒரு ஒலிம்பிக் மெடல் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சொத்து மதிப்பு என்னவா இருக்கும்? யாராச்சும் ஐடியா சொல்ல முடியுமா? ஏதாச்சும் சொல்ல முடியுமா? Anyone parents? ஒரு நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நான் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இது விளையாடிட்டு இருக்கேன்னா எவ்வளோ தூரம் என்னோட உழைப்பை நான் அதில் செலுத்தணும். அந்த உழைப்போட பயன்தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்மணி இன்னைக்கு 22 கோடிக்கு சொந்த மதிப்பில் இருக்கிற ஒரு பெண். எத்தனை வயது? 19 வயது ஒரு பெண். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒன் டைம் இன்னைக்கு நம்ம பசங்க விளையாடுறதெல்லாம் சும்மா சாதாரண விளையாட்டு கிடையாது. எல்லாமே இன்னைக்கு விளையாட்டு போகிறாங்க. ஒலிம்பிக்ஸ் கேம், டீம் கேமாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் கேமாக இருக்கலாம், எல்லாமே ஒலிம்பிக்ஸு கூடிய சம்மந்தப்பட்ட ஒரு கேம். இன்னைக்கு ஏன் நம்ம இங்கே ஒரு ஒலிம்பிக்ஸ் ஃபிளாக் ஏற்றுறோம்? ஸோ ஈக்குவலன் டு இதே மாணவர்கள் நாளைக்கு தன்னோட லட்சியத்தில் அவங்கவுங்க ஸ்போர்ட்ஸில் ஒரு ரெப்ரசன்டேஷனாக ஒலிம்பிக்ஸில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். அதுக்காக நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமா நம்ம மாணவர்களுக்கு எல்லாருக்கும்? இந்த தருணத்தில் உங்களோட ஒரு சின்ன ஒரு தகவலை பரிமாறிக்கணும்னு விரும்புகிறேன். நான் முத ராமநாதபுரத்தில் நான் ஒரு கோச் ஆனதுக்கப்புறம் என்னோட மாணவர்கள், அதாவது பள்ளி மாணவர்கள் இருந்தவங்க, பெண்கள் எஸ்பெஷலி ஒரு பெண் குழந்தை அவங்க வந்து நம்ம இங்கே முஸ்லீம் நம்ம இதில் இருந்தவங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் தெரியும் பெண் பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு காம்படிஷனில் தோத்துட்டா. அதே மாதிரி ஆனால் அவங்க அம்மா அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க மதர் அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணதுனால
அதுக்கடுத்த கண்டினியூஸ் காம்படிஷனில் he become a champion, district level gold medalist, state level silver medalist, லாஸ்ட்டாக சிஎம் ட்ராஃபியில் அந்த பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய ஆண்டர்பிரனர், இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் காரைக்குடியில் தன்னோட சொந்த பிஸ்னஸை அங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கொடுக்குற ஒரு உத்வேகம் வேறு எந்த இதுலேயுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லாரையுமே நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம், சார் இங்கே வாங்க, ஆனால் ஒரு விளையாட்டு வீரர்களை மட்டும்தான் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் என்று அழைப்பார்கள். எப்படி சொல்கிறோம்? வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள். அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ்க்கு விளையாட வைங்க. ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் அவங்க விளையாண்டாங்கன்னா அவங்களோட உடலும் நலனும் நல்லா இருக்கும். அதுவே நமக்கு பெரிய முக்கியமானது. அவங்க அதை போக சில தற்காப்பு கலைகளையும் சரி, வேறு நல்ல ஸ்போர்ட்ஸ்லையும் சரி அவங்க இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு கோட்டா இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியல. ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அண்ட் ஃபார்ம் 4. ஸோ இதெல்லாம் ஒரு லெவல் ஆஃப் கோட்டாஸ். அந்த கோட்டாஸில் இன்னைக்கு என்னுடைய மாணவர்கள் 6 பேர் இன்னைக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 2 பேர் ஐடிபிபி இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸில் வெறும் நேஷனல்ஸில் மெடல் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக இ செலக்டட் த எஸ்ஐ. இன்னைக்கு எஸ்ஐ போஸ்ட்டு, அவங்க அடுத்த மெடலிஸ்ட் பண்ணாங்க இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு தருணங்கள் எல்லாம் நம்ம குழந்தைகளும் அடையணுன்றது என்னோட விருப்பம். லாஸ்ட் இந்த பேப்பர்ஸ் இன்னைக்கு வாசிச்சாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியோட ரெக்கார்ட் இது என்றைக்குமே டெவலப்மெண்ட் ஆகிட்டே போகணும். மெடல் எடுக்கிறது ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அதை தக்க வைக்கிறது அதை விட முக்கியம். நம்ம ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் எஸ்டிஏடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ட்ரைனிங் வாங்க. அங்கே உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மெடல் இன்னும் இன்னைக்கு ஒரு 13 பக்கம் படிச்சிருப்பாங்களா? எத்தனை பக்கம் படிச்சீங்க? 4 pages படிச்சீங்க. இன்னைக்கு அந்த 4 pages வந்து ஒரு 40 pages-ஆக மாறணும்னா பெற்றோராக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இங்கே உங்களோட பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இங்கே எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.